தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஐயா, இப்போ கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு இடி இன்னும் அதாவது தனித்துவமான அமைப்புகளை எல்லாம் தங்களுடைய ஆளுகைக்குள் வைத்துக்கொண்டு அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றப்பாறு இயக்கினார்கள். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அந்த கருத்தை சொல்லத்தான் ஒரு நீண்ட ஒரு சின்ன சம்பவத்தோடு அந்த கருத்தை சொல்லதுக்கு சொல்லிட்டுருக்கேன். 2/12/2021 ஒரு வீட்டில் போய் ரைடு போகிறாங்க. என் கிளையண்ட் வீட்டில், என்னுடைய கட்சிக்காரர் வீட்டில் ரைடுக்கு போகும்போது நைட்டு கிட்டத்தட்ட 11:30 மணி ஆயிடுது. 11:30 மணிக்கு சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அன்னைக்கே வர்றதுக்கு எப்படி வர முடியும்? அவர் என்கிட்ட வந்து கொடுக்குறாரு, இந்த சம்மன்ஸுக்கு பதில் சொல்லுங்கிறாரு. அந்த சம்மன்ஸுக்கு பார்க்கும்போது அந்த சம்மன்ஸில் என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் இல்லை. சீரியல் நம்பரு மாறி இருக்கு. அது நீதிமன்றத்திலேருந்து வந்தது தானா? இல்லை, அவங்க கொடுக்குறாங்க. அமலாக்கத்துறை, டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கிரீம்ஸ் ரோடு, சென்னையில் உட்காந்து இந்த ஆஃபீஸ் இருக்குது. அப்போ இவங்க சம்மன் கொடுக்கும்போது சம்மனில் என்னென்ன இருக்கணும்னு இருக்குது, விவரங்கள் இல்லை. ஆமாம், இன்னதெல்லாம் இருக்கணும், இந்த கேஸுக்காக கூப்பிட்றோம், இந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு இருக்கும். சீரியல் நம்பரும் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, அதாவது மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க, அந்த சம்மனு 100 இருக்குது. இவருக்கு பின்னாடி கொடுத்த சம்மன் 99 இருக்குது. சம்மன்லையும் அந்த கேஸு நான் தான் பார்க்குறேன். சரி, இப்போ அதனால் உடனே உங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் சம்மனில் என்னென்ன, அதான் ஒரு சம்மனில் என்னென்னலாம் இருக்குல்ல, வாட் எலமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்ட் இன் த சம்மன்ஸ்னு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. ஒரு சம்மன் எப்படி கொடுக்கணும், உங்கள் பேரில் கொடுத்துட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே வாங்க உங்களை கூப்பிட முடியாது. எதுக்காக கூப்பிட்றேன்னு சொல்லணும், ஏன் கூப்பிட்றேன்னு சொல்லணும், எந்த டாக்குமெண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வரணும்னு சொல்லணும், எத்தனாம் தேதி என்ன டைமுக்கு வரணும்னு சொல்லணும். எதுவுமே இல்லை, டேட் மட்டும் இருக்குது. அந்த டேட்டும் மேட்ச் ஆகலை. ஏன்னா 2ஆம் தேதி நைட்டு 11:30க்கு சம்மன் கொடுத்துட்டு 2ஆம் தேதி வர சொல்கிறாங்க. ரைட்டு. அதனால் ஒரு பையனை அவர் வந்து எங்கிட்ட வந்து கொடுக்குறாரு. சம்மனுக்கு ரிப்ளை அனுப்பி, இதை மாதிரி சம்மன் ஒரு சென்சிட்டிவ் டிபார்ட்மெண்ட் அனுப்ப மாட்டாங்க, இது எப்படி அனுப்புனீங்க, நீங்கள் படித்தவங்க தானே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த ரிப்ளை அனுப்பிச்சி விட்றேன். போகிறவன் வந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து போகிறாரு, எக்மோர்லேருந்து கொண்டு போகிறவர் ஆஃபீஸ் பாய், வேறு யாரும் கிடையாது. ஆஃபீஸ் பாய் போகிறாரு. ஒரு 3-3:15 போயிருப்பார். ஒரு 3 போயிட்டு ஒரு 3:30 மணிக்கு எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. இங்கே ஷவுட் பண்ணுறாங்க, திரட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே போலீஸ் 100க்கு நான் அலர்ட் பண்ணிட்டேன். நான் நேரில் போகலை. அலர்ட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து போலீஸ் இன்வைட் பண்ணிச்சு, நீங்கள் வாங்கன்னு. அதன் அடிப்படையில் அங்கே போனேன். போலீஸ் நின்னாங்க. சப் இன்ஸ்பெக்டர் அப்போ நின்றுட்டு இருந்தார். அப்போது என்ன, இந்த மாதிரி நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு. கொஞ்சம் நேரம் உட்காருங்கன்னாரு. சரி உட்காருங்க, பையன் எங்கன்னு இல்லை, பையன் அங்கே இருக்காரு, நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு. எங்கள் அவன் அக்யூஸ்ட் இல்லை, வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பையன், பேர் முகமதுன்னு பேர் அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் இடியுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ராம ராவ் ரெட்டி கூப்பிட்டார், அழைச்சார். ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் போலீஸும் கலந்துருச்சு. அந்த பையனை பற்றி ரொம்ப ரஃப்பாக பிஹேவ் பண்ணுறார் சார் அப்படின்னாரு. சார் ரஃப்பாக பிஹேவ் பையனை கூப்பிட்டு கேட்டுடலாம் அப்படின்னு. அதை சொல்லும் போதெல்லாம் பையனை கூப்பிட்றதே இல்லை. சார் நீங்கள் அப்புறம் போலீஸ் உள்ள நுழைஞ்சிச்சு, நீங்கள் ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணி கூப்பிட்டு போயிருங்களேன்னாரு. எதுக்கு எக்ஸ்கியூஸு, தம்பி அவன் தப்பு பண்ணியிருந்தா நம்ம மன்னிப்பே கேட்க சொல்லாமே, எதுக்கு அப்படின்னு. எல்லாத்தையும் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வர்றேன். இந்த பையன் ஓடி வர்றான். என்னன்னு கேட்குறேன். சிசிடிவி ஃபுட்டேஜில் இது எல்லாமே தெளிவாக இருக்குது. 12 மணி நேரம் சிசிடிவி ஃபுட்டேஜ், கோர்ட்டினுடைய டைரக்ஷனில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. அதில் இது எல்லாமே தெளிவாக இருக்குது. அவர் கொடுத்த உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சிசிடிவிக்கு முன்னாடி என்னை வந்து இந்த சிப்பாயி அடிச்சிட்டாரு, 3 அடி அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ளக்க இழுத்து கொண்டு போய் அஃபீஷியல்ஸும் அடிச்சிட்டாங்க. இந்த ராமகோபால் ரெட்டியும் சேர்ந்து அடித்தார், இந்த 2 பேர் அடித்தாங்கன்னு கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறான் யார் யார் அடித்தாங்கன்னு. ஏங்க இதை அடிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது, அவன் போஸ்ட்மேன்லங்க, அவன் ஒரு அக்யூஸ்டாக இருக்கார். ஒரு பேப்பரை கூட கொடுத்துட்டு வர போன பையன், இதில் இவனை போட்டு எதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்க, அது சிசிடிவின்னு வேற சொல்கிறானே, இங்கேயே உங்களுக்கு வந்து எவிடன்ஸ்லாம் வேறு காமிக்கிறானே அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்கு இடையில் இன்ஸ்பெக்டர் மோகன்தாஸ்னு ஒரு இன்ஸ்பெக்டர், 1000 லைன் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார்.
அவர் வந்து என்ன பண்ணாருன்னா என்ன நடந்துச்சுன்னாரு, சார் இதான் நடப்பு, நீங்கள் சிசிடிவியை பார்த்துட்டு வாங்க. அவர் பார்த்துட்டு வந்தார். ஆமாங்க உண்மைதான் அப்படின்னாரு. சரி அப்போ எஃப்ஐஆர் பண்ணுங்கன்னு. சரி எஃப்ஐஆர் எப்படி பண்ண முடியும் அவங்களுக்கு அகைன்ஸ்டா? ஈடி சார். இல்லை எனக்கு ஒன்றும் புரியல சார், நீங்கள் அவன் அடிச்சிருக்காங்கிற ஏதாவது ஏசுனா பரவாயில்ல, இல்லை எஃப்ஐஆர் பண்ண வேண்டியதானே. தம்பிகிட்ட மறுபடியும் கேட்டேன், எதுக்காக அடித்தாங்க உனக்கு? ஏதாவது ஒரு 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 டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்குமே, எதுக்காக அடிச்சிருக்காங்க? ஏதாவது நீ ப்ரொவோகேஷன் எதுவும் பண்ணியா, கோபத்தை தூண்டுற மாதிரி எதுவும் பேசுனியான்னு. இப்போ இந்த பையன் என்ன சொன்னால், அந்த மாதிரி உள்ளே நுழைஞ்ச உடனே செல்ஃபோனை கீழே வைக்க சொன்னேன். அதெல்லாம் சிசிடிவியில் இருக்குது. செல்ஃபோனை கீழே வைக்க சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னை எதுக்கு உள்ளே கூப்பிடுறீங்க நீங்கள்? இங்கேனே அக்னாலஜ்மெண்ட் பண்ணி கொடுத்துருங்க, என்டார்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, ரிசிப்ட் போட்டு கொடுத்துருங்க, நான் போயிடுறேனே அப்படிங்கிறான். இல்லை உன்னை கூப்பிடுறாங்க. இல்லை நான் எனக்கு என்ன தெரியும் இதில், நான் போஸ்ட்மேனுங்கிறாரு. உள்ளே கூப்பிட்டு சரி உள்ளே கூப்பிட்டாங்க. இவன் என்ன பண்ணான்னா உள்ளே கூப்பிட்டோடனே நான் செல்ஃபோன்லாம் வைக்க முடியாது, நீங்களே வாங்கி கொடுத்துருங்கிறான். அப்புறம் கேட்குறான், இல்லை வைக்காமல் நீங்கள் நான் கடவுளா அப்படின்னு கேட்குறான். அது ஒரு எரிச்சல் ஆயிடுச்சு. ரெண்டாவது அந்த ட்ராக் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போய் என்ன பேசுனாங்கன்னு, இங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து சம்மனுக்கெலாம் ரிப்ளைலாம் எழுதுகிற தைரியம் அட்வொகேட்டுக்கெலாம் யாருக்கும் கிடையாது. இடி சம்மன்ஸ்க்கெலாம் எழுதவும் மாட்டாங்க. இது என்ன புதுசாக வந்திருக்கு இது. ஏன்னா அவர் இப்படி எழுதியிருக்காரு, வந்து இவ்வளோ ரஃபாக எழுதியிருக்காரு சம்மனுக்கு ரிப்ளை, எங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி. உங்களால் தான் அந்த பையன் அடிபட்டிருக்காரா? அதில் உண்மை இல்லை, அந்த ரிப்ளைனால என் வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டேன், இங்கே வர்றவங்க 40 lakhs 50 lakhsன்னு போட்டு எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு போகிறாங்க. இது நீங்கள் கிளையண்ட் அனுப்பிச்சுடுறதை காட்டிலும் நீங்கள் எதுக்கு இந்த ரிப்ளைலாம் எழுதிட்டு இருக்கீங்க? எழுதிட்டு இருக்காரு உங்கள் அட்வொகேட்டு அப்படின்னு அவன்கிட்ட கேட்டிருக்காரு. இவங்களுக்கு வந்து நீதியை வெளியே கொண்டு வரணுன்ற எண்ணம்லாம் கிடையாது, பணம் பறிக்கணுன்றது தானே. அதுக்கு உதாரணமாக இந்த கேஸை க்ளோஸும் பண்ணிட்டாங்க. இந்த கேஸை இவ்வளோ சீரியஸாக பார்த்த கேஸை ஒன்றுமில்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாரோ ஒருத்தன் இவங்க எப்படி எடுக்கிறதுனா சார், எங்கேயோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும், அவன்கிட்ட சும்மா அது 2 பேரை வாங்குறது, அவன் வளமான ஆளாக இருப்பான், அவனை கூப்பிடுறது. ஈடின்னா எல்லாத்துக்கும் பயந்தானே, எல்லாத்துக்கும் மிஸ்டர் கெஜ்ரிவாலே உள்ள இருக்காரு. அப்படிங்கும்போது ஈடின்னா இவரை எப்படி எடுத்தாங்க, மிஸ்டர் கெஜ்ரிவாலை எப்படி எடுத்தாங்க? 6வது வாட்டி ஒருத்தன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவரை ப்ரெஷரைஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படியாவது கெஜ்ரிவால் பேரை சொல்லும்னு. அவர் 6வது வாட்டி அவர் அப்ரூவராக மாறுறாரு. அப்புறம் அவரை ப்ரெஷரைஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பேர், ஆமாம் எனக்கு தெரியும், இப்போ ஒன்றும் இல்லை, நான் தான் இடி ஆஃபீஸர்னா உங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கிறேங்க, உங்கள் பேர் எப்படி கொண்டு வருது, ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் அவங்ககிட்ட. இல்லை அவருக்கு இது தெரியும், அவர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, டிரான்சாக்ஷன் நேரத்தில் அவரும் என் கூட வந்தார், ஏடிஎம்க்கு வந்தார், முடிஞ்சு வச்சு அவங்கள தூக்கி 2 வருஷம் உள்ளே வச்சிடலாம். இதே மாதிரி செட்டப்பில் உள்ளே வைக்கிறவங்களாம் அரசியல் நோக்கத்தில் பழி வாங்குறவங்கள்ட்ட பணம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது மேலிடத்துலேருந்து சொன்னது. சின்ன ஆட்கள்கிட்ட இவங்க எப்படி பிழைக்கிறது? அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மாதிரி ஆட்களை கூப்பிட்ட உடனே செட்டில்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அப்படி டெல்லியில் செட்டில்மெண்ட் நடக்க நான் கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கேன். இப்போ இங்கே கூட திண்டுக்கல்ல ஒரு மருத்துவர்கிட்ட வாங்கி மதுரையில் கொண்டு போய் விசாரிச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? அதை நான் படிக்கல. ஓஹோ. இப்போ உங்களுடைய நிகழ்வு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பையனை அடித்ததுக்காக எஃப்ஐஆர் போட சொன்னீங்க, போட்டாங்க? போடலை. இல்லை. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார்னா, நீங்கள் சமாதானமாக போயிருங்கன்னே நின்னார். இல்லைன்னா நீங்கள் சமாதானமாக போகலைன்னா அவங்கள்ட்டேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வாங்குவேன், வாங்கி நீங்களும் உங்கள் மேலேயும் அவர் மேலேயும் நான் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை என்ன கம்ப்ளைண்ட் வாங்குவீங்க, சிசிடிவி இருக்க? அது எனக்கு தெரியாது சார், அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு இந்த மோகன்தாஸ் இன்ஸ்பெக்டர் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நெக்ஸ்ட் டே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணோம் கமிஷனர் போலீஸ்க்கு, அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணலை. அப்புறம் இல்லை உடனே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு உடனே கமிஷனரை போய் பார்த்தோம். கமிஷனர் உடனே டைரக்ஷன் கொடுத்தா ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னாரு. எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள்ட்டேருந்து 4 நாள் கழித்து ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி சிப்பாயிட்டேருந்து, டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் சிப்பாயிட்டேருந்து 4 நாள் கழித்து ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அதை வந்து ஜாகிர் ஹுசேன் மிரட்டினார் என்றும், அந்த முகமதுங்கிற சின்ன பையன், ஒரு 22 வயசு பையன், சின்ன குள்ளமாக தான் இருப்பார், அவர் வந்து இந்த சிப்பாயை கழுத்தை நெரித்தார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு நாங்கள் கொடுத்த எஃப்ஐஆரையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 2 எஃப்ஐஆர். உடனே கோர்ட்டுக்கு போய் எங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இவங்க இன்வெஸ்டிகேஷனே தப்பாக இருக்குது, வேறு ஆளை நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் போடுங்கன்னு சிபிசிஐடி கேட்டோம். ஹைகோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா,
சிசிடிவி நீங்கள் செக்யூர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு வார்த்தை இஃப் அவைலபிள் அப்படின்னு வார்த்தை போட்டுக்கிட்டாங்க. அந்த வார்த்தை தேவையில்லை. அதுக்கு இஃப் அவைலபிள் செக்யூர் த சிசிடிவின்னு போடணும். இஃப் அவைலபிள்னா மறைக்கிறதுக்கு அதுக்கு அந்த வாய்ப்பு. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஈடிக்கு அகைன்ஸ்டாக போகும்போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உள்ளே வருது. இதே மறுபடியும் அந்த மேட்ருக்கு வந்துடுறேன். இதே விஷயத்தை நானோ அந்த பையனோ இல்லை நீங்களோ ரோட்டில் போகிறவங்களோ யாராவது செஞ்சுருந்தா இந்நேரம் ஈடி ஹைகோர்ட்டில் எப்படி போய் அந்த வாதத்தை போய் வைக்கும், ஹைகோர்ட் அது எப்படி பார்க்கும், குண்டாஸ் தூக்கி புள்ள போட்டிருப்பாங்க. நேரம் 2 சட்டம் இருக்குது. ஒன்று இன்ஃப்ளூன்ஷியல் பர்சனுக்கு ஒரு சட்டம், இன்னொன்று நான் இன்ஃப்ளூன்ஷியல் பர்சனுக்கு ஒரு சட்டம். 2 சட்டம் உட்காந்துட்ருக்கு. ஒன்று. ரெண்டாவது அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஹைகோர்ட் கொடுத்துருச்சு அசிஸ்டன்ட் கமிஷனர் நுங்கம்பாக்கம் ரேஞ்ச் அப்ரஹாமுக்கு அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். சூப்பர்விஷன் யார் பண்ணணும்னு சொன்னால் பகலவன் டெப்டி கமிஷனர் ட்ரிப்ளிகேன் ரேஞ்ச் வந்து அதை வந்து சூப்பர்விஷன் பண்ணணுன்ட்டார். அவர் ரொம்ப சூப்பராக வேலை பார்த்தார். இன்வெஸ்டிகேஷனுக்கு சம்மன்ஸே கொடுக்கல எங்களுக்கு. நேரம் என்ன பண்ணாருன்னா 161 ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவரே எழுதிக்கிட்டார். சம்மனும் கொடுக்காம எதுவுமே பண்ணாமல் அவங்களுக்கு மேலே உள்ள எஃப்ஐஆரை வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தவறுதலாக போட்டுன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டார். நாங்கள் அவங்க எங்களுக்கு மட்டும் கொடுத்த எஃப்ஐஆரில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டார், குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டார். பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் என்ன இன்னும் கூப்பிடாம இருக்கீங்களே, எப்போ கூப்பிடுவீங்கன்னு ஒரு லெட்டர் போடுறேன். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது கூப்பிட்றாரு, இப்போ வாங்கங்கிறாரு. என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நீதிமன்றத்தில் போய் நாங்கள் போய் சொன்னோம், கண்டுக்கவே இல்லை. அடித்த விஷயத்தை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு போய் சொன்னோம். அங்கே உள்ள கூத்த பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எப்படி இந்த பிஜேபி கவர்மெண்ட் எப்படி அவங்கள ஆட்டி படைக்கிறாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சாச்சு. அப்போ சிசிடிவி அனுப்ப முடியல, சிசிடிவி கையில் கிடைக்கல. அனுப்பிச்சி வச்சோன்னா அவங்க கிணத்துல போட்டு கல் மாதிரி ஆயிடுச்சு. உடனே ஒரு ஆர்டிஐ போடுறேன். இதை மாதிரி நான் ஒரு இத்தனாம் தேதி ஒரு புகார் அனுப்பிச்சேன், அந்த புகாருக்கு இன்னும் பதிலே இல்லை அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த புகாரை நாங்கள் வந்து வருவாய் புலனாய்வுத்துறை தலைமையகத்துக்கு இந்த புகாரை நாங்கள் அனுப்பிச்சி வச்சுட்டோம், நீங்கள் அவங்க தான் அந்த புகார் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இவங்க எதுக்கு இதை அனுப்பிச்சி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல, அது ஆச்சரியமாக இருக்குது. உடனே வருவாய் புலனாய்வுத்துறைக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். இத்தனாம் தேதி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உங்களுக்கு ஒரு புகார் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்களாம், அதை பற்றி என்னென்ன. அப்படி ஒரு புகாரே வரலன்னு அவங்க ரைட்டிங்கில் கொடுத்துட்டாங்க. சரி, மறுபடியும் இவங்களுக்கு லெட்டர் அனுப்பினேன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு. அவங்களுக்கு லெட்டர் அனுப்புனா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் பிரச்சனை ஆயிடுச்சு, ஃப்ளா ஆயிடுச்சு, அதனால் இந்த புகார் அனுப்பல, இப்போ அனுப்பிச்சாச்சு. மறுபடியும் அவங்களுக்கு அனுப்பினேன், இப்போ வந்துச்சு. அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, யார் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன், ஏன் பதிலையும் நீ நம்பாத, அதையும் அவங்க எதில் அனுப்பிச்சி வைக்கிறாங்க, ஆர்டினரி போஸ்ட்டில், எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு. சென்சிட்டிவ் மேட்டர். இதே புகார் அவங்க போய் கொடுத்த என்ன ஆகும் எங்களுக்கு மேலே, சென்சிட்டிவ் மேட்டர்ஸ். ஆனால் தே ஆர் நாட் த அஃபீஷியல்ஸ் ஆஃப் இடி, தே ஆர் ரவுடிஸ். அதனால தான் இப்படி அடிக்கிறாங்க ஒரு பையனை போய், எதுக்கு? பணத்துக்கு. அப்புறம் என்ன பண்ணாங்க இவங்க, அந்த புகார் அனுப்பி 15 நாளைக்குள்ளே எங்கிட்ட வந்து பதில் போடணும்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அது வர்றதே 15 நாள் கழிச்சு தான் வருது. பட் நான் வாங்கின உடனே பதில் போட்டுட்டு, இப்போ உங்களுக்கு கரெக்டாக எவிடன்ஸ் கிடச்சி போச்சு. சிசிடிவி, என் பேச்சையும் நம்ப வேண்டாம், அவங்க ஸ்டேட் பண்ணி நம்ப வேண்டாம். சிசிடிவி இது சயின்டிஃபிக் எவிடன்ஸு, அதை பார்த்து முடிச்சுக்கிறோங்கன்னு அனுப்பிச்சி வச்சாச்சு. பயமாயிடுச்சு, அப்படியே கிடக்குது. ஹைகோர்ட்டில் இது விஷயமாக 2 மேட்ரு ஃபைல் பண்ணோம். ஒன்று, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து சவுண்ட் ப்ரொவிஷனோடு கொடுக்கணும் அப்படின்னு ஃபைல் பண்ணோம். உடனே கிடப்பில் அப்படியே கிடக்குது. இப்போ எங்கே போய் சொல்கிறது? நீதிமன்றத்தில் உள்ள சில ஜட்ஜஸே இப்படி இருக்கும்போது எங்கே போய் இதை சொல்கிறது? ஜட்ஜஸ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஜட்ஜஸ் பேரை தான் சொல்லக்கூடாது. அல்ல, இது கிரிட்டிசைஸத்துக்கு இருக்குது, என்கிட்ட கேட்டால் நான் டாக்குமெண்ட்டை கொண்டு போய் காமிப்பேன். இப்போ எங்கே சொல்கிறது? மறுபடியும் அதை தான் நான் வலியுறுத்துறேன். இந்த தவிர வேற யாராவது செஞ்சிருந்தால் விட்டு வச்சுருப்பாங்களா? நேஷ்னல் நியூஸாக இருக்கணும். என்னமோ உங்களை போன்ற நியூட்ரலான டிவி இன்றைக்கி கூப்பிட்டு என்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் ப்ரெஸ் மீட்டிங்கில் எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ சேனல் வந்தாங்க. எந்த சேனலுமே வந்து ஈடிக்கு அகைன்ஸ்டாக போடுறதுக்கு பயம். சில சேனல்ஸை தவிர, உங்களை மாதிரி தைரியமான சேனல்களை தவிர எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காமிக்கிறீங்க. அதனால் ஈடினா ஏன் இவ்வளோ பயம்?
அப்புறம் இந்த பையனை கூட்டு போய் மாஜிஸ்ட்ரேட்டில் போய் நிப்பாட்டி அப்புறம் மறந்தாச்சு இல்லை. அப்புறம் இந்த பையனுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டோம். ஆனால் எஃப்ஐஆர் பெண்டிங்களா அவங்க போடலை, ஏன்னா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டாங்க. பெயில் வரும்போது அந்த ஜட்ஜி எடுத்து கீழே வச்சுட்டு 2 வீக்ஸ் அப்படின்ட்டாங்க. யார் டைம் கேட்டாங்கன்னா இடி தான் டைம் கேட்குது, நாங்கள் கொஞ்சம் ஃபைல் பண்ணணும், 2 வீக்ஸ் டைம் வேணும்னு சொல்லிடுச்சு. அப்போ அந்த ஜட்ஜி கொடுத்துருக்கலாம். 2 வீக்ஸ் டைம்னா நீங்கள் தான் கேட்குறீங்க, அவங்க ஆர்குமெண்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கலாம், இன்ட்ரீம் ப்ரொடெக்ஷன். அது வரைக்கும் அரெஸ்ட் இல்லைன்னு கொடுத்துருக்கலாம். கொடுக்கல ஈடியில் கொடுக்கல. அதுக்கப்புறம் 2 வீக்ஸ்க்குள்ளே ஒரு அதுலேருந்து ஒரு சம்பவம் நடந்து ஒரு 15 நாளைக்குள்ளே அந்த தம்பி ஏர்போர்ட்டில் யாரையோ ஒரு சென்ட் ஆஃப் பண்ண போயிருக்கான். நைட்டில் மிட் நைட்டில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மோகன்தாஸ் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாருன்னா நெக்ஸ்ட் டே மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவர் ஜெயிலில் தள்ளணும்னு பார்க்குறாங்க. அப்போ மாஜிஸ்ட்ரேட் அட்வொகேட் சொல்கிறாரு, சார் நீங்கள் சிசிடிவியை பார்த்துட்டு ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறார். அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. உடனே சிசிடிவி கொண்டு வர சொல்லலாம், பார்க்கலாம், இது என்னன்னு கேட்கலாம். சார் கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க, போலீஸ் ப்ரெஷரைஸ் பண்ணுது, அதனால் போங்க, நான் உடனே பெயில் கொடுத்துட்றேன். எப்படி போது பாருங்கள் நீதிமன்றங்கள். 14th mm எக்மோர் கோர்ட் அது. போலீஸ் நான் உங்களுக்கு பெயில் தரேன் சார். இன்னும் இதை நான் கத்திரிக்காய் வாங்க வேலையா? ஒரு எவிடன்ஸு வெயிட்டிங்கில் இருக்குது, அந்த எவிடன்ஸை பார்த்துட்டு வந்து கொடுக்கலாம், என்னன்னு பார்க்கலாம். எவிடன்ஸுக்கு எங்களுக்கு அட்வர்ஸாக இருக்குது இல்லை கான்ட்ரோலியாக இருக்குன்னா உடனே என்ன செய்யலாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணி பெயில் தர முடியாது, உள்ளே போங்கலாம். அதே மாதிரி 3 நாளில் பெயில் கொடுத்துட்டாரு. அவங்களும் அப்போஸ் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் எனக்கு பெயில் பெட்டிஷன் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் வந்துச்சு. அப்போது நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த அட்வொகேட்டை சொன்னேன், மிஸ்டர் துரைசாமி அப்படின்னு ஒரு சீனியர் லாயர் தான் ஆர்கியூ பண்ணார். அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நீங்கள் ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷனை வந்து ப்ரெசென்ட் பண்ணாதீங்க, சிசிடிவியை பார்த்துட்டு இதை கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். மேடம் அந்த ஜட்ஜி ஒத்துக்கையில், எதுக்கு நான் சிசிடிவியை பார்க்கணும், ஆன்டிசிபேட்டரி பெயிலே நான் தந்துடுறேனே, கண்டிஷன் இல்லாமல் கொடுத்துருச்சு. கண்டிஷன்னா போய் இத்தனாம் தேதி கையெழுத்து போடணும், மார்னிங் அதெல்லாம் இல்லாமல் கொடுத்துச்சு. இந்நேரம் அவங்க சொல்லியிருந்த சிசிடிவி வந்திருக்காங்க, ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க. உடனே என்ன பண்ணியிருப்பாங்க, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரிக்கு ஒரு கைட்லைன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இதை மாதிரி அட்வொகேட்டுலாம் ஏன் என்ரோல் பண்ணி விட்டுருக்கேன்பாங்க. இவ்வளோ கூத்து. ஒரு அட்வொகேட்டு, ப்ராக்டிஸிங் அட்வொகேட்டு, எல்லா கோர்ட்டுக்கும் போகிற ஆள் நான். என்னால் இந்த சின்ன விஷயத்தில் சாதிக்க முடியலன்னா லேமேன் எப்படி சாதிப்பான், கோர்ட்டில் எப்படி முறையிடுவான். இதை மாதிரி எத்தனை பேர் உள்ளே கிடக்கிறாங்க, எத்தனை பேர் நீதியை பெற முடியாமல் கிடக்கிறாங்க, எத்தனை பேர் இப்போ பணம் இல்லாமல் கிடக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து அப்பீல் போகிறதுங்கிறது சாதாரண விஷயமா இன்றைக்கி? எத்தனை பேர் பணம் கேட்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஹியர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? டைமே கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டு. இப்போ இதுக்கெல்லாம் கொஸ்டின் எங்கே இருக்குது? இப்போ நீதிமன்றங்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கணும், உற்று நோக்கி கவனிக்கணும், என்ன நடக்குதுங்கிறத உற்று நோக்கணும், எங்கே தப்பு இருக்குன்னு பார்க்கணும், தூர தூக்கி வச்சிடணும். அங்கே ஏதாவது எவிடன்ஸ் க்ளீனாக இருக்குன்னு நினைக்கி இல்லை நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல கெட் அவுட் அப்படிங்கிற இதை போனால் தான் அவங்களுக்கு பயம் இருக்கும். இன்னும் இந்த ஈடி அந்த தப்பை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. கோர்ட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியாவிலே நம்ம தான் ஹீரோ, யாரும் பண்ண முடியாது. நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய செல்ல பிள்ளை அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வழக்கறிஞர் இல்லாமல் மாட்டிக்கிறவங்க போய் பணத்தை கொடுத்துட்டு தான் வரணுமா, வேறு வழி இல்லையா? நானே 2-3 கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கேனே. டெல்லியிலேருந்து எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு, சரி, நான் கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கேனே. எங்க அவன்கிட்ட போய் பணம் கேட்டிருக்கீங்க, இந்த பேப்பரில் ஒன்றுமே இல்லையங்க, லிங்கே கிடையாதுங்க, எப்படி நீங்கள் அவனை கூப்பிடுறீங்க? 2 வகையாக அவங்க பிரிச்சுக்கிறாங்க சார். அது ஒரு வகை பொலிட்டிக்கலாக யாரெல்லாம் வெஞ்சன்ஸ் பண்ணணுமோ அதை இவங்க கையில் போய் கொடுத்துட்றாங்க, இவங்க எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. 2வது வகை இவங்க வாழணுமா இல்லையா, யார் ஈடி, அதுக்கு இந்த மாதிரி அப்பாவிகள் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க வாழதான் சம்பளங்கள்லாம் கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் என்ன? நம்ம சம்பளம் சரி. அதாவது உங்களுக்கு சம்பளம்னு சொல்லும்போது ஒன்று சொல்லணும் உங்களுக்கு. ஒரு அஃபீஷியல்ஸு சம்பளத்துக்கு சில நேரம் ரிஸ்க் எடுக்க மாட்டான், சில நேரம் ரிஸ்க் எடுப்பான். இப்போ ஒரு போஸ்ட்மேன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட்மேன் வீட்டுக்கு வந்தால் அதிகபட்சம் நம்ம எவ்வளோ கொடுப்போம்? 100 ரூபா கொடுப்போம், ஒரு 200 ரூபா கொடுப்போம். 100 ரூபா முக்கியமாக அவருக்கு கிடைக்கிற ஒரு 40,000 ரூபா, 50,000 ரூபா, 60,000 ரூபா சம்பளம் முக்கியமாக 100 ரூபா நடக்கும். அதனால் அந்த 100 ரூபாய் அவர் ப்ரெஷர் பண்ண மாட்டார். கொடுத்தா கொடுக்க நான் போயிடுறேன் பாரு.
அப்போ சம்பளத்துக்காக வேண்டி இந்த கிம்பளத்தை ரிஸ்க் எடுக்க மாட்டார். ம் ம் ஆனால் இவங்களை போல ஆட்கள் வந்து இங்கே கிடைக்கிற சம்பளம் வந்து ஒரு 75,000 கிடைக்கும், கிம்பளம் கோடிக்கணக்கில் கிடைக்கும், அதனால ரிஸ்க் எடுப்பாங்க. சம்பளத்தை பெருசாக சம்பளம் இங்கே கிடைக்காட்டலாம் அங்கே அடிப்பானால சிபிஐ வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் சிபிஐ சரி, நீங்கள் ஈடிக்கு மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுங்க, எடுக்காது. சிபிஐ எடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டாங்க. நிறைய விசாரிப்பாங்க. முந்தி அப்படி கிடையாது. நான் சிபிஐ நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நிறைய கேசஸில் ப்ராசிக்யூஷன் விட்னஸ் சிபிஐயில் நிறைய கேஸில் நிறைய கேஸ் கொடுத்துருக்கேன். அப்போமெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா 2010 இல்லை 2012 வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும் சிபிஐடைய பெர்ஃபார்மன்ஸு. அப்போமெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஃபோன் அடித்த உடனே சார் இங்கே வந்துடாதீங்கம்பாங்க, எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடாதீங்க, இங்கே வந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், உங்கள் இடத்துக்கு நான் வர்றேன்பாங்க. உடனே ஓடி வந்துடுவாங்க. அதை சீக்ரஸியை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சரி நீங்கள் வந்து அங்கே யார்கிட்டையும் பேசக்கூடாது, மெதுவாக எங்கள்கிட்ட சொல்லுவோம், நான் எஸ்பிகிட்ட கூப்பிட்டு போவேன். அவ்வளோ சீக்ரஸியை மெயின்டைன் பண்ண சிபிஐ இன்றைக்கி அப்படி இல்லை. சார் ஆதாரம் இருக்கா? என்ன ஆதாரம் வேணும்? எனக்கு ஒன்றும் புரியல. லஞ்சம் கேட்குறவன் எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு முதல்ல செல்ஃபோனை வெளியே வச்சுட்டு வாம்மா, அப்படியே ஆதாரம் கேட்பான். முந்திலாம் அப்படி இல்லை, ஆதாரம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, யார் கேட்டாங்கம்பாங்க. அதுவும் சிபிஐக்கு இடிக்கு மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்கேயுமே நான் விஜிலன்ஸ் இதே மேட்டர் விஜிலன்ஸ்க்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானே, விஜிலன்ஸ் உடனே லெட்டரும் போட்டுச்சு. சரி சார், இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, 40 lakhs பிரைப் டிமாண்ட் பண்ணேன்னு, இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் தான் கொடுத்தீங்களா அப்படின்னு உடனே ஒரு லெட்டர் ஒன்று போட்டாங்க. எஸ் நான் தான் கொடுத்தேன், ப்ரொசீட் பண்ணுங்க, என்னை கூப்பிடுங்கன்னு. இன்னும் தான் வருது, கடுப்பில் போட்டாச்சு. ஆனால் மேல் இடத்துலேருந்து வந்திருக்கோம். இந்த மேட்ரு வெளியில் போயிடக்கூடாது, நியூஸ் பேப்பருக்கு போயிடக்கூடாது, பெருசாக ஆகும். நான் வந்து அடித்த விஷயத்தை வந்து கோர்ட்டு கொடுத்ததை பெருசாக்க போகிறேன். பெருசாக டெல்லிலாம் பெருசாக ஆகுனா தானே அது நல்லா ஆகும். என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல. ஈடினா உத்தமர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களே, அப்புறம் எல்லாத்தையும் இதை விட்டு மாற்றிட்டாங்க. கம்ப்ளைண்ட்க்கு மேலே கம்ப்ளைண்ட் போனோன்னு அவ்வளோ வரையும் மாற்றிட்டாங்க. அப்புறம் ஒரு செட்டப்பே மாறி, அட்வொகேட் வந்து உட்கார வைக்கிறது, செட்டப்லாம் மாறி போச்சு. இப்போ பிறகு இவன் அடித்தது என்னாச்சு, இன்னும் பெண்டிங் தான். இப்போ நீங்கள் உங்களுடைய வழக்குக்கு பின்பு அவங்களுடைய நடவடிக்கைலாம் மாறிடுச்சுன்றீங்க. மாறிச்சுன்னா அட்வொகேட்டை மாறி இருக்கும். மற்ற மக்கள் பணம் வாங்குறத வாங்கிட்டு தானே இருப்பாங்க, அதை வச்சு தானே ஓட்டுறாங்க. இவங்க எதுக்கு பணம் வாங்குறாங்க? பெரிய வந்து ஹை ப்ரொஃபைல் கேஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால கவர்மெண்ட் இவங்களை கண்டுக்கிறது இல்லை, சிபிஐ கண்டுக்காது. இவங்களுக்கு மேலே உள்ள கம்ப்ளைண்ட் நம்ம சிபிஐயில் தான் கொடுக்கணும். சிபிஐக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க? பெருசாக அவனை எடுத்துக்காதப்பா, அவங்கள வச்சு தான் நான் காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கு, அவனை வச்சு தான் இவரை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, அவரை வச்சு தான் இவரை தூக்கி உள்ளே தூக்கி போட வேண்டியிருக்கு. பெருசாக அவனுக்கு கண்டுக்காப்பாரு. அதுவே ஆடிட்டேன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அரெஸ்ட் பண்ண என்ன பண்ணுவார்? மிஸ்டர் ராகுல் காந்தி அங்கேருந்து ஒரு அறிக்கை விடுவார், பார்த்தீங்களா அப்படிம்பாரு. அப்புறம் மிஸ்டர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடுவார், பார்த்தீங்களா அப்படிம்பாரு. அப்புறம் இதெல்லாம் வந்து அவங்க அறிக்கை விட்டால் பெருசாக வரும், நான் அறிக்கை விட்டால் சின்னதாக வரும். ஒரு காலத்து செய்தியாக வரும், அவங்க அறிக்கை விட்டால் 8 காலத்தில் வரும். இப்போ என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சிபிஐ போன்ற கண்ட்ரோலிங் டிபார்ட்மெண்ட்டையும் அடக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க 2012 வரை சிபிஐலாம் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னர் இதெல்லாம் நடக்கிற மாதிரி தோணுது. அதை எப்படி பார்க்க சார்? நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது, பட் யதார்த்தத்தை சொல்கிறேன். நான் 2012 வரைக்கும் எனக்கு சிபிஐ விட்டு நிறைய கான்டாக்ட் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் இவ்வளவு தாக்கம் இப்போ இருக்கிற வந்து இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்டோடைய இவ்வளவு தாக்கம் அன்னைக்கு இல்லை. அவங்க சுயமாக வேலை செஞ்சாங்க. அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இவ்வளவு தாக்கம் இருக்குன்னு நம்ம நினைக்கல. அதை பார்க்கும்போது உண்மையை ஒத்துக்க வேண்டி இருக்கு. இந்த பொதுவாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூட அவ்வளோ தாக்கம் இல்லை. திரு மோடி அவர்களுடைய முதல் பார்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 5 வருஷம், அதில் கூட தாக்கம் கம்மியாக இருந்துச்சு. அவர் 2வது பார்ட் வரும்போது தாக்கம் பயங்கரமாக போச்சு. 19க்கு பின்பு எல்லாமே அவருக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியே ஆயிடுச்சு. நீங்கள் 2012 ரொம்ப காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நெருக்கமான ஒரு டிஆர்ஐ சீஃப் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் காங்கிரஸுக்கும் நெருக்கமானவர், திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்.
அப்படி இருந்து கூட சிபிஐ அவர் அரெஸ்ட் பண்ணிச்சு. அவங்களுடைய ஆட்சி காலத்திலேயே. ஆமாம், பெரிய ஆள். நான் சொல்கிறது பெரிய ஆள். டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸில் அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் சென்னை. சரி சரி. ரொம்ப பவர் உள்ளது. அதாவது எந்த அளவுக்கு பவர்னா, வெளிநாட்டிலேருந்து ஒரு குண்டூசி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குண்டூசி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் இவர்கிட்ட சொல்லாமல் போக முடியாது. இந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ்லாம் என்ன பவர் இதுக்கு முன்னாடி, எத்தனை பேர் அவரை சந்திப்பாங்க. அப்பேற்பட்ட பவர் உள்ளார தைரியமாக அரெஸ்ட் பண்ணாங்க சிபிஐ. அதை நம்ம பாராட்டணும். இத்தனைக்கு யாரும் நெருங்க முடியல. அவருக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. சரி. ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெண் மத்திய அமைச்சர் ஒரு நியூஸ் பேப்பர்னுடைய பெரிய நியூஸ் பேப்பர்னுடைய சேர்மன்ட்ட போய் முறையிடவே செஞ்சிச்சு. இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதில் அவர் இவர்கிட்ட முறையிட்டார். சாரி, அந்த நியூஸ் பேப்பருடைய ஓனர் நம்ம பெண் மத்திய அமைச்சர்கிட்ட முறையிட்டாங்க. இந்த மாதிரி ஆச்சு, எதையாவது பண்ணுங்க. சிபிஐயில் ஒன்றும் பண்ண முடியல. நினைச்சா பண்ணியிருக்கலாம். மிஸ்டர் மன்மோகன் சிங் அதில் தலையிடலை. மன்மோகன் சிங் ஆஃபீஸில் போய் முறையிட்டாங்க. அந்த லெட்டர்ஸ்லாம் நான் பார்த்தேன். நான் அந்த லெட்டர்ஸ் வந்து சிபிஐக்கு வந்துச்சு. இவர் எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டு வந்துச்சு. அதுக்கெல்லாம் விளக்கம் எழுதுனாங்க. நான் சொல்ற பெரிய ஆளு. அந்த நேரத்தில் 2012 அது முதல் பக்க செய்தி. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிபிஐ தன்னாட்சி நிறுவனமாகவே வேலை செய்தது. அதிகபட்சமா. அதுக்கு நானே எடுத்துக்காட்டு சொல்றேனே. ஆமா, இப்போ அது நடக்க முடியாது. நீங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க. நானே இப்போ 2-3 கேசஸ்லாம் கொடுத்துருக்கேன் சிபிஐக்கு. நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அப்போல்லாம் அப்படி இல்லை, கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. சரி, கன்ஃபார்ம் தானே, ரைட்டு, டிமாண்ட் கன்ஃபார்ம் தானே, ரைட்டு, ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்களேன் அப்படிம்பாங்க. சார் எப்போ சார் உங்களுக்கு கொண்டு வரணும், பணம் எப்போ சார் கொண்டு வரணும், எங்கே சார் வரணும், ரைட், அப்போ கன்ஃபார்ம் தான், உடனே வந்துடுவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை சார், அவங்க இருக்கட்டும் சார், இப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ரெடி இல்லை யாருமே. அது ஈடிக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இடி ஆஃபீஸர்ஸ் ஆர் அபவ் சிபிஐ அஃபீஷியல்ஸ். இப்போ சிபிஐ தான் எப்போவுமே டாப், என்ன இன்வெஸ்டிகேஷன் டாப்பு. எங்கே நடந்தாலும் அங்கே தான் வரணும். நீங்கள் ரால நடந்தாலும் சரி, இல்லைன்னா அது என்னது பேர் மிலிட்ரியில் நடந்தாலும் சரி, நீங்கள் சிபிஐயில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது வந்து ஒரு ப்ரைமரி, எல்லாத்துக்குமே மேலே ஒரு இன்ஃப்ளூன்ஷியல் வந்து டிபார்ட்மெண்ட்டு. அந்த டிபார்ட்மெண்ட்டே இன்னைக்கு புறையோடி போச்சு இந்த காலகட்டங்களில். அது புறையோடி போனது நான் கண்ணால் பார்த்தது 2000 இந்த செகண்ட் அவருடைய டேர்மில் தான் நான் ரொம்ப பார்த்தது. ஃபஸ்ட் டைமில் நான் கவனிக்கல. செகண்ட் டைமில் எனக்கு அவங்களுக்கு நிறைய நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். அது தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது. அது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ குறையுதான்னு தெரியல. இப்போ ஒரு மைனாரிட்டியாக இருக்காரு. ஆமாம், அது குறையதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முந்தி போல செயல்படுறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. முந்தி போட செயல்படுறதுக்கு அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தது யார் வர போகிறாங்களோ தெரியலையே, நம்மளே ஏதாவது பண்ணிடக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் சில பிரச்சனைகள், குறிப்பாக அந்த கருணாபுரம் கள்ளச்சாராயத்தில் ஒரு 61 பேர் இறந்துட்டாங்க. இது தொடர்பாக சிபிசிஐடிக்கு அரசு அவங்கள்ட்ட கொடுத்து விசாரிக்க சொல்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள்லாம் சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க? சார், சிபிஐ இந்த கேஸில் விசாரித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. ரொட்டீனாக வந்து அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரு இங்கே உள்ள வந்து இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஷியல்ஸுக்கு தெரிகிற அளவு சிபிஐக்கு தெரியாது. சிபிஐக்கு உங்களுக்கு பொதுவாக வந்து ராஜீவ்காந்தி கேஸ் அசாசினேஷன் சிபிஐக்கு கொடுத்த பிறகு கூட இங்கே உள்ள ஸ்டேட் கவர்மெண்டோட அவ்வளோ போலீஸ்காரங்களும் டெப்டேஷனில் அங்கே பணியாற்றினாங்க. இவங்க இல்லாமல் அவங்க எதுவும் பண்ண முடியாது. அது இந்த மாதிரி கேசஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு கள்ளக்குறிச்சி கேசஸ்லாம் வந்து அப்படி ஒன்றும் கவர்மெண்ட் வந்து தப்பாக வந்து அதை எல்லாத்தையும் காப்பாற்றலாம் செய்யாது. கோர்ட்டு இருக்குது, காப்பாற்ற என்னுடைய நம்பிக்கை ஒன்றும் காப்பாற்றாது. அப்படி ஒன்றும் சிபிஐ இவங்களுக்கு தாண்டி எந்த இன்வெஸ்டிகேஷனும் வைக்காது. எப்போ இதில் வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்குது, அதனால் சிபிஐன்னு இவங்க கேட்குறாங்க. அரசியல் உள்நோக்கம் இதில் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அந்த கலெக்டரை மாற்றிட்டாங்க, அங்குள்ள ஹையர்அப்ஸ் போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் மாற்றிட்டாங்க. அதனால் அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை. அப்படியெல்லாம் வந்து ஒரு மிஸ்டர் ஸ்டாலினை பொறுத்தவரை, முதலமைச்சரை போய் பொறுத்தவரை பார்த்த அன்னைக்கு அவர் எப்போவுமே ரொம்ப வந்து சட்ட நுணுக்கங்கள் விஷயங்கள் லீகலில் அவர் மூக்கு நுழைக்க மாட்டார். நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் பயப்படுவார் அவர். இது நமக்கு எதுக்கு, அது அப்படியே போட்டு மேம்பார். அப்படி அந்த மாதிரி ஆள் அவர். அங்கிருந்து மேலிடத்துலேருந்து எங்கேயாவது ஒரு கான்ட்ரோவர்சி வந்துடக்கூடாதுன்னு ஒரு பார்க்குற ஆள் தான் அவர். நான் பார்த்த வரைக்கும்
இப்போ ஜெயலலிதா மேடம்லாம் இருக்கும்போது கொஞ்சம் தைரியமாக முடிவு எடுப்பாங்க. அதாவது என்ன வந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் அந்த சட்ட நுணுக்கங்களை அவர் எடுக்க மாட்டார். இது வரைக்கும் கோர்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அகெயின்ஸ்டாலாம் வந்து ஒன்றும் கோர்ட் அவமதிப்பு வழக்கு அந்த மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் இல்லையே. அதனால் சிபிஐயோடைய என்கொயரி எனக்கு தேவையில்லை. தேவை இருந்தாலும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இல்லாமல் சிபிஐ வந்து தன்னுடைய இன்வெஸ்டிகேஷனை நடத்த முடியாது. ஆமாம். இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது விக்கிரவாண்டியோட அந்த தொகுதியோட தேர்தல் நடக்க போகுது, இடைத்தேர்தல். இந்த நேரத்தில் அப்படி ஒரு சாவு, அதாவது இந்த மெத்தனால் கலந்து கள்ளச்சாராயம் வந்திருக்கு. இது வந்து சாதாரணமாக நடந்ததா, இல்லை ஏதாவது ஒரு கட்சி ஆளுங்கட்சியை குறை சொல்வதற்கு அல்லது அவருடைய பெயரை கெடுப்பதற்காக யாராவது செய்திருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? அது தெரியல, அந்த பக்கம் எனக்கு தெரியல. ஆமாம், அப்படி யாரும் செய்வாங்களா? சரி, இல்லை அது மாதிரி ஒன்று செய்ய மாட்டாங்க. 50 பேரை கொள்கிற அளவுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. இது மக்களுடைய அறியாமை தான் நான் நினைக்கிறேன். இதை மாற்றுவதற்கு இந்த மாதிரி அவலங்கள் நடக்காதிருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? இன்டெலிஜென்ஸ் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். எப்போவுமே இவ்வளோ பெரிய விஷயம் தெரியும் போது இன்டெலிஜென்ஸுக்கு வந்து தெரிஞ்சு அவங்க பண்ண மாட்டாங்க. இன்டெலிஜென்ஸுடைய ஒரு சின்ன ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா அரசோட ஃபெயிலியர் தானே அது? ஆமாம், அது இன்டெலிஜென்ஸ்னால் அரசு தானே, அவங்க தானே தலைமையாக இருக்காங்க. அது கண்டிப்பாக சொல்ல முடியும். சரி, இது நீங்கள் வந்து இந்த அதிகார வரிசையில் நீங்கள் பார்க்குறீங்க, மக்களிடம் என்ன விழிப்புணர்வு வேணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி இழப்புகள் ஏற்படாது இருக்கிறது? சார், நீங்கள் இன்றைக்கி போக்சோ சட்டத்தை நீங்கள் பார்த்தா தினந்தோறும் வந்துக்கிட்டே இருக்கு. நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போக்சோ உடைய குற்றங்கள் பெருகிறதுக்கு காரணம் என்ன? இவனுக்கு தெரியாது, போக்சோவில் 18 வயசுக்கு கீழே ஒரு சிறுமியை நம்ம பலாத்காரம் பண்ணாலோ வேறு எதையோ பண்ணாலோ அப்யூஸ் பண்ணாலோ நம்மளை போலீஸ் வந்து நிறுத்தும், நமக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கும் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசலில் அது வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். இது அந்த 18 வயதுக்கு கீழே உள்ளது தானே, அதுக்கு மேலே அந்த மாதிரி தவறு அது ரேப்பாக போயிடும். இந்த போக்சோன்னு என்னென்ன சார், இது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் 18க்கு கிட்டத்தட்ட பெண் ஆணும் கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், இப்போ அதுக்கு மேலே கொண்டு வந்தால் நம்ம தான் நிரூபிக்கணும் நம்ம இன்னோசென்ட்னு. ஆமாம், இப்போ கொலை கேஸில் வந்து ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணும், நான் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு அப்படி ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணும். அரசு தரப்பு இது நான் செய்யலைன்னு சொல்லணும், நம்ம ப்ரூவ் பண்ணணும். அந்த போக்சோக்கு மட்டும். ரேப் கூட அப்படி கிடையாது. ரேப்பை அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். யார்? இவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். ப்ராசிக்யூஷன் அரசு தரப்பு தான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த போக்சோவில் வந்து அந்த மாதிரி போக்சோ வரத்துக்கு ஒரு காரணம் என்ன? ஜெயிலில் நீங்கள் போய் பார்த்தா அவன் சொல்லுவான், அவன் சார் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது சார், 12 வருஷம் 15 வருஷம். இப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு விழிப்புணர்வே இல்லையே. நீங்கள் அட்லீஸ்ட்டு வந்து அப்பப்போ டிவியில் பணத்தை கொடுத்து கூட இதை பண்ணலாமா, விளம்பரமாக பண்ணலாமா? இந்த மாதிரி போக்சோவில் வந்து இதான் போக்சோ விஷயம், உங்களுக்கு இத்தனை வருஷம் தண்டனை இருக்குது, கவர்மெண்ட் விடாது, இப்படி நடக்குன்னு வந்து பண்ணலாமே. பண்ணானைக்கு அதுலேயே ஒரு 10 பேருக்கு தெரிய ஆரம்பிக்குமே. நீங்கள் எக்ஸாம்பிள் நல்லா எடுத்துக்கிட்டால் இந்த நாடோடி குறவன் குறத்திருப்பாங்கள்ல, அவங்கள வந்து இந்த மாதிரி நீ இந்த இது பாதுகாக்கப்பட்ட மிருகங்களை நீ வந்து வந்து வேட்டையாடி இருக்கா அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அவனுக்கு அந்த சட்டம் இருக்கிறதே தெரியாது, அப்புறமெல்லாம் அவனை தூக்கி உள்ளே போகிறது. ஆனால் சட்டத்தில் என்ன இருக்கும்? இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். சட்டம் தெரியாதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கூறக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. அப்படின்னு ஒரு ஃப்ரேஸை சொல்லிட்டு அதை மாதிரி பண்ணக்கூடாது. அவன்கிட்ட நீங்கள் போய் சொல்ல வேண்டாமா? அவன் ஏரியாவில் போய் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள்லாம் பண்ணக்கூடாது, இதை மாதிரி நீங்கள் வந்து வேட்டையாடினா இது இது கௌதாரின்னு ஒன்று இருக்குது, அது வந்து இது இந்த செகண்ட் ஷெட்யூலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, அது பாதுகாக்கப்பட்ட ஒரு பறவை, அதனுடைய இனப்பெருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு? இப்போ அவங்கள்ட்ட போய் சொல்லணும் இந்த மாதிரி இருக்குன்னா, அப்போ அவன் 4 பேர்கிட்ட சொல்லுவான், அவங்க 10 பேர்கிட்ட சொல்லுவான். நீங்கள் ஒரு கூட்டத்திலேயாவது போய் சொல்ல வேண்டாமா? எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்ககிட்டயாவது போய் 4 வார்த்தை சொல்ல வேண்டாமா? உடனே அவனை தூக்கி உள்ளே போடுறது, அவர் என்ன பண்ணுவான்? வர முடியாது. இப்போ அதே மாதிரி தான் இந்த போக்சோ ஆள் போய்கிட்டே இருக்காங்க, என்னன்னே தெரியாது அவனுக்கு. கற்பழிச்சா தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறான். இது ஒரு சின்ன விஷயம் தானே, யார் கண்டுக்க போகிறா? அப்போ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தாத மாதிரி தான் இந்த கள்ளச்சாராய விழிப்புணர்வும் ஏற்படுத்தலை.
கள்ளச்சாராயம் அதில் என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? என்ன மக்கள்கிட்ட அதை வந்து சொல்லணும், எப்படி சொல்லணும்? சார் இவங்கள்ட்ட போய் இப்போ நம்ம வந்து இந்த எல்லா கவர்மெண்ட்டும் அப்படி தான் சார் இருக்காங்க. முதல்ல அவங்க தானே சார் ஊக்குவிக்கிறாங்க. நீ நல்லா சாப்பிடுப்பா, எனக்கு நிறைய பணம் வரும்னு யார் சொல்கிறா? அவங்க தானே சொல்கிறாங்க. அப்புறம் இவங்கள்ட்ட போய் நம்ம வந்து எப்படி பேச முடியும்? சரி இல்லை, முதல்ல இதை வைங்கன்னா எல்லாத்தையும் வைக்கணும். நமக்கு நல்ல ஒரு டைம் கிடச்சிச்சு, கொரோனா. அப்போ டாஸ்மாக்கும் மூடி இருந்தாங்க, கொஞ்சம் குறைவாக இருந்தது, எல்லாரும் மாறி இருந்தான். அப்போ கோர்ட்டும் வந்து ஹைகோர்ட் நீதிமன்றம் ஹைகோர்ட்டு கூட அறிவுறுத்திச்சு, இதையாவது நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இதை நிறுத்திடலாமே அப்படின்னாங்க. ஆனால் நிறுத்தையில் நம்ம அதை அவங்க பயன்படுத்தி தான் இருக்காங்க. எனக்கு தெரிந்து ஒவ்வொரு மாவட்டம் இல்லை, வில்லேஜஸ்லாம் அது நடக்கும். வில்லேஜஸில் வந்து ரிஹபிலிட்டேஷன் சென்டர் வைக்கணும், புத்துணர்வு மையங்கள் வைக்கணும். அந்த மையத்தில் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதில் கணவனும் மனைவியும் கலந்துக்கணும், குழந்தைகளும் சேர்ந்து கலந்துக்கணும். அதில் கலந்துக்கிட்டு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதில் திருந்துறவங்க கூடிக்கிட்டே வருவாங்க. ஆல்கஹால் யூசர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும், வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் அந்த மறுவாழ்வு மையம் நிறுவனம்னு நினைக்கிறேன். மறுவாழ்வு மையம் வைக்கணும், சஜஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு புத்திமதி சொல்லணும், அது வைக்கணும். ஆனால் எனக்கு இது என்னென்னா, இந்த மெத்தனாலை வாங்கி சாப்பிட்ருக்காங்க, அந்த அளவுக்கு விவரம் இல்லாத அளவுக்கு இருந்திருக்காங்களே. பக்கத்தில் தான் டாஸ்மாக் திறந்துருக்கு, அங்கே போய் வாங்கி சாப்பிட்ருக்கலாம். டாஸ்மாகில் விலை அதிகமாக இருக்குது, விலை குறைவாக கிடைக்குதுன்றனால அதை எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 80 ரூபா 100 150 ரூபாய்க்கு நான் குடிக்கிற ஆள் கிடையாது. 100 150 ரூபா தானே இருக்கும். அது அப்படி இருக்கும். இது 60 ரூபா 40 ரூபாய்க்கு கிடைக்குது, அதிக போதையும் கிடைக்குது, அதனால் அதை குடிச்சிருக்காங்கன்றாங்க. இப்போது நீங்கள் சொன்னீங்க, அதாவது மதுன்றது இருக்கக்கூடாது, கொரோனா காலத்தில் அப்படியே கட்டுப்படுத்தின மாதிரியே தொடர்ந்து கட்டுப்படுத்தியிருக்கலான்ற மாதிரி. ஆனால் மதுவின் வருமானத்தினால தான் அரசாங்கத்தோட அந்த இயந்திரமே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதையும் நம்ம நிறுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது. நிறுத்தலாம் சார், ஏன் நிறுத்த முடியும்? அட்மினிஸ்ட்ரேஷனை ஸ்ட்ராங் பண்ணி நம்ம வந்து நிறுத்தணும்னு பண்ணால் அதுக்கு வழி கிடைக்கும். ஆமாம், நிறுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். வருவாய்க்கு என்ன பண்ணுவீங்க சார்? நீங்கள் அதுக்கு தான் சார் அட்மினிஸ்ட்ரேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். பண்ணால் வழி கிடைக்கும், உங்களுக்கு வழி இருக்கும். அதுக்கு நம்ம உழைக்கணும், உழைக்க ரெடி இல்லை, அவ்வளோதான். இப்போ இருக்கிற அரசு உழைக்க தயார் இல்லை, சரியான ஆளுமைத்தன்மை உள்ள அதிகாரிகள் இல்லை என்று சொல்ல வரீங்க. இல்லை, எல்லாருமே அப்படி தானே இருந்துச்சு. என் பழைய அரசு மட்டும் எப்படி இருந்துச்சு? ஜெயலலிதா அரசு இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது எல்லாமே அப்படி தானே சார் இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்தான் மாறணுங்கிறேன், ஒரு ஆளை பற்றி சொல்ல முடியாது. எல்லாரும் தொடர்ந்து அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அவர் திரு எம்ஜிஆர் அப்படி தானே இருந்தார், அவர் என்ன பண்ணார்? சாராயத்தை திறந்தானே வச்சார். காமராஜர் தவிர எல்லாரும் அப்படி தானே. இப்போ உலகம் பூரா இந்த மதுன்றது இருந்து கொண்டே தானே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மாத்திரம் எடுத்துட முடியுமா அதை? சார் இதுக்கு நீங்கள் சவுதி கவர்மெண்ட்டை நீங்கள் உதாரணமாக சொல்லலாம். 1970க்கு முன்னாடி சவுதி கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய ஒன்று பணக்கார கவர்மெண்ட் இல்லை. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கடவுள் அவங்களுக்கு என்ன செய்கிறான்னா, ஒரு எண்ணெய் வளத்தை கொடுக்குறான், அதை வச்சு பண்ணுறாங்க. இப்போ அந்த எண்ணெய் வளத்தினுடைய உபயோகம் குறைஞ்சிட்டு வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம வாழ முடியாது, பழைய மாதிரி நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது, படோடோபமாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. உழைக்க ரெடி இல்லை, இருக்க முடியும். இதுக்கு முன்னாடி 70க்கு முன்னாடி இருக்க தானே செஞ்சேன். சரி, இவ்வளோ வரைக்கும் நீ இப்போ 2024 வரைக்கும் நல்லா தானே இருக்கா? முதல்ல கடவுளுக்கு மேலே இப்போ நான் வந்து கடவுள் பாசையில் பேசுகிறதுனால சொல்கிறேன். அன்னைக்கு கொடுத்த கடவுள் இப்போ நீ ஒரு முடிவெடு. என்ன முடிவெடுக்கணும்? தேட்டர் வேண்டாம், தேட்டர் கொண்டு வந்துட்டாங்க. வேற வந்து கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இஸ்லாமிய போக்குக்கு எதிரான போக்கு தான். இதெல்லாம் நம்ம இன்னும் கடைபிடிப்போம், கடவுள் நம்மளை கை கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்டையும் இல்லையே. உலக நம்பிக்கையில் தானே உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும், முடியும் அப்படின்னு ஸ்டெப் எடுக்க சொல்லுங்கள். காலமே மாறிடுமே, எல்லாமே மாறிடுமே. அந்த உத்வேகம் இவங்கள்ட்ட இல்லைன்னா எந்த கட்சிக்காரங்கள்ட்டையும் இல்லை, எந்த ஆட்சியாளர்கிட்டையும் இல்லை. வேறு வழி இல்லை, இதில் தான் ஆகணும். அப்புறம் அந்த நேரத்தில் கூட டாஸ்மார்க் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் போனாங்கல்ல, எப்படின்னா அந்த கொரோனா நேரத்தில். அப்போ கூட என்ன சொன்னாங்க, எங்களுக்கு பணமே இல்லை, நீங்கள் திறக்கலைன்னா எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் திறக்க வாங்கினாங்க. அவங்க உழைக்க ரெடி இல்லை சார். எப்போவுமே ஒரு போலீஸ் என்ன பண்ணும், ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஷார்ட்டாக என்ன பண்ணும், எவனையாவது கொண்டு போய் நிறுத்தி அவனை குற்றவாளியாக்க நினைக்கிறது. ஏன்னா ஒழுங்கான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு உழைக்கணும், உழைக்க மாட்டாங்க. எவனையாவது நிப்பாட்டி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதை மாதிரி எல்லாத்துக்கும் வழி உண்டு, இவங்க உழைக்க ரெடி இல்லை.
எந்த கவர்மெண்ட்டும் உழைக்க ரெடி இல்லை. ஆமாம், ஒழுக்கத்தின் பாதையில் கொண்டு போகுங்கிறது யாரும் ரெடி இல்லை. இன்னைக்கு இப்படி ஓடட்டும், அவ்வளோதான். இப்போ இவங்க தயாராக இருந்தால் கூட, இப்போ தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக மதுவிலக்கு தொடர்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு இருந்தால் கூட, பக்கத்து மாநிலங்கள், அண்டை மாநிலங்களில் அந்த மது இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் இந்த நம்ம தமிழ் மாநிலத்தையும் பெருசாக ஒன்றும் தாக்காது. அதெல்லாம் உங்களுக்கு டிராஃபிக்குடைய சர்வேலன்ஸ் பண்ணி பிடிச்சிருவாங்க. அதெல்லாம் பெரிய தாக்கம் இருக்காது. இவ்வளோ பெரிய தாக்கம் இருக்குமா? கொஞ்சம் பேர் கொண்டு வருவான், அப்புறம் அடங்கிடுவான், அதை கொஞ்சம் எல்லாம் பண்ணிடுவாங்க. போலீஸ் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதோட நீதிமன்றங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் போலீஸ் வந்து நல்லா இருப்பாங்க. அதுதான் முக்கியம். இப்போ அதுதான் தொடக்க புள்ளியாக இருக்கணும். நீதிமன்றங்கள் சரியாக இருந்தால் மற்ற எல்லாம் சரியாக வரும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். இப்போ இந்த எலக்டோரல் பாண்டில் சீஃப் ஜஸ்டிஸ் எவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்ட், எவ்வளோ பெரிய ஆர்டரை கையில் கொடுத்தாரு நம்ம நினச்சே பார்க்க முடியாதுல்ல. எவ்வளோ ஹானஸ்டாக இருந்தால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருப்பாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்னால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ பாதிக்கப்பட்டுச்சு, அது எத்தனை விவாத பொருளாச்சு, அதுக்கெல்லாம் அவர் பயப்படலையே. சீஃப் ஜஸ்டிஸ் பயப்படலையே. என்கிட்ட பேப்பர் வந்துச்சு, இது சரியா இல்லையான்னு பார்த்தேன்னு கொடுத்தார்ல அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? அவரோட ஐக்கியமாக போயிருக்கலாமே. இப்போ அந்த கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் எந்த ஊழலும் செய்யவில்லை, நாங்கள் மிகச்சரியாக ஆட்சி நடத்தினோம், நேர்மையாக ஆட்சி நடத்தினோம் என்று சொல்லக்கூடிய நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் இந்த தேர்தல் பத்திரத்தில் மாட்டினாங்க. அது ஒரு ஊழலா இல்லை அது வந்து சாதாரணமான ஒரு நடைமுறையா? சார், தேர்தல் பத்திரத்தில் எலக்ட்ரோரல் பாண்டு கொடுத்தவங்கெல்லாம் யார்? மேக்சிமம் யார்? ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரைடு பண்ணவங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கு சம்மன்ஸ் கொடுத்து இடி அழைச்சவங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கு சம்மன்ஸ் கொடுத்து சிபிஐ அழைச்சவங்க தானே இவருக்கு பணம் கொடுத்தாங்க. வாங்கலாமா அவங்ககிட்ட போய்? கேஸ் பெண்டிங்கு, வாங்கலாமா? அதுவும் கொஞ்சமாக 200-300 கோடி. 300 கோடி இவர் வந்து ஒரு தர்ம சிந்தனையோட இவங்க கொடுத்துருவாங்களா? திருப்பதிக்கு போய் கொடுங்க உங்களுக்கு வேணும்னா. யாருக்கு தெரியாமல் போய் போட்டு வந்துடலாம், போட்டு வாங்கலாமே. உங்களுக்கு வந்து புண்ணியம் வேணும்னா வேற எங்கேயாவது வந்து ஒரு ஆஸ்பத்திரி போய் கொடுங்க. இப்போ எதுக்கு வந்து எலக்ட்ரோரல் பாண்டு கொடுக்கணும்? நான் இதை செய்கிறேன்னு அதை எனக்கு செய்யுங்க. இப்போ அவர் எதுக்கு இப்போ வந்து உள்ள ஆட்சி மாற்றம் வரட்டுமே, இது எல்லாமே வெளியே வந்துடும் பாருங்க. ஆட்சி மாற்றங்கள் வந்தால் இதே ஈடி அந்த பக்கம் மாறுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஏங்க வேற என்னென்ன, அப்போ தானே எல்லாமே வெளியே எடுக்க முடியும். சில விஷயம் ஆட்சி இருக்கும்போதே வந்துடும், சில இது ஆட்சி மாற்றம் அப்போ தான் வரும். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடைக்காது. சில பேர் விஞ்ஞான ரீதியாக எல்லாத்தையும் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக ஃபாரின்லேயே எல்லா டிரான்சாக்ஷன் முடிச்சுடுவாங்க. ஃபாரின் டிரான்சாக்ஷன்லாம் தரவே மாட்டாங்க. நீங்கள் இப்போல்லாம் வந்து நார்மலாகவே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து சைனாலேயோ இல்லை மொரிஷியஸ்லேயோ இப்போ வந்து என்னென்ன டிரான்சாக்ஷன் நடத்திட்டு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இந்தியாலாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் தர்றம்பாங்க, அப்படி கிடப்பில் போட்டுருவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதை மாதிரி இதெல்லாம் எப்போ வெளியே வரும்? உங்களுக்கு பிறகு தான் வெளியே வரும். அவன் எங்கேயாவது ஒரு விக்கிலீக்கு மாதிரி யாராவது ஒரு ஆள் வருவான், அவன் எடுத்து அனுப்பும் போது தான் தெரியும். அதில் ஒரு ஆட்சி மாற்றம் பண்ண போகிறது தான் பண்ண முடியும். இப்போ இந்த தேர்தல் பத்திர விவகாரம் வந்து ஊழலா அல்லது ஊழலுக்கு இணையானதா அல்லது மிரட்டப்பட்டு வாங்கப்பட்டது ஊழலை விட அது மோசமானதுன்னு நினைக்கிறீங்களா? இன்டைரக்ட் தானே, இன்டைரக்ட் த்ரெட்ஸ் தான். ஆமாம், இன்டைரக்ட் த்ரெட்ஸ் தானே இது. ஆமாம், அது வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயம் தானே. ஓப்பன் அண்ட் ஷட் கேஸும்பாங்க, இது ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் தானே. பொதுவாக இந்தியாவில் வந்து ஊழல் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ணா சார் எல்லாம் வந்து இந்த ஆட்சி மாற்றங்களுக்கு காரணமாலாம் அந்த ஊழலை வச்சு தான் அதெல்லாம் நடந்தது. இப்போ இந்த தேர்தல் பத்திரங்கள் இவ்வளவு பெரிய பணம், இவ்வளவு அதிகமான தொகை அதில் மாறி இருக்குன்னும் போது இது ஊழல் தானா அப்படின்னு கேட்குறேன் நான். சார், ஊழல் மறைஞ்சிருக்கு, அதை வெளிக்கொண்டு வரணும். அது இந்த கவர்மெண்ட் எப்படி கொண்டு வரும்? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற செட்டப்பில் எப்படி கொண்டு வர முடியும்? அடுத்த அரசு வந்தால் தான், வேறு எது கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அவங்க விட மாட்டாங்க. ஆனால் அந்த எலக்ட்ரோல் பாண்டில் எல்லாரும் வாங்கியிருக்காங்க, அவங்களையே நீங்கள் தப்பு சொல்லலைன்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கும் பதில் இருக்குது. அவங்கெல்லாம் எதிர்கட்சி, அவங்களால இவங்களுக்கு போய் மிரட்டும் அவசியம் இல்லை, அவசியம் முடியாது. அது அவங்களா கொடுத்த பணம். ஆனால் இந்த பர்டிகுலர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங் இருக்கிற இந்த இவங்க வந்து பெண்டிங் இருக்கும்போது இவ்வளோ பெரிய பணத்தொகை கொடுக்கக்கூடாதுல்ல. எங்களை தொடாதீங்க, எங்களால் வழக்கு போடாதீங்க. ஆமாம், அதில் வேற மறைமுகமாக வேற கிவர் ஆஃப் த டொனேஷன் வந்து மறைக்கப்படுகிறது. யார் கொடுத்தாங்களோ அது வேற மறைக்கப்படுகிறது. அதை ஸ்பெசிஃபிக்காக வேற அவங்க வந்து சொல்கிறாங்க. அதை வெளிக்காமிச்சது சீஃப் ஜஸ்டிஸ் தான்.
அதாவது இந்த ஊழலை விட இது ஒரு கையூட்டு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக இது மறைமுகமான ஒரு பிரைப் தான். ஆமாம், அது வெளிக்கொண்டு வரணும். அது வெளிக்கொண்டு வரதுக்கு சட்ட ரீதியாக இப்போ முடியாது. ஏன்னா இது எலக்டோரல் பாண்டு கொடுத்துட்டாம்பாங்க, உனக்கு எப்படி பணம், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனில் தான் கொண்டு வர முடியும். ஒரு கோர்ட்டில் போட்டால் கூட இப்போ தப்பிச்சிருவாங்க. ஆமாம், இது இன்வெஸ்டிகேஷனில் தான் கொண்டு வர முடியும். அப்போது இன்வெஸ்டிகேஷனுக்கு கோர்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும். அந்த அமைப்பு இன்வெஸ்டிகேட் பண்ணுற அமைப்பும் சரியானதாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? நான் தான் சொன்னேனே, இப்போ இடி, விஜிலன்ஸு எல்லாத்தையும், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்லாம் பற்றி உங்களுக்கு சொன்னேனே. ஆமாம், எல்லாம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கல்ல. இடின்னா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் பயப்படுறாங்கன்னா அவ்வளோ பேரும் பணம் வச்சுருக்காங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இதையெல்லாம் தாண்டி இங்கே இந்திய நிர்வாகத்தில் இவ்வளவு சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்போ அதையெல்லாம் தாண்டி ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த மாதிரி உலக அளவில் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு போக முடியுமா? நீதி சார்ந்து அதெல்லாம் அங்கே ஒன்றும் பண்ண மாட்டாங்க. முடியாது. அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இது இன்டர்னல் மேட்ரு. இந்தியா இறையாண்மைக்குள் உட்பட்டது. அவர் தான் எல்லா ஊர்லேயும் ஆள் வச்சுருக்காரு. மோடிஜி எல்லா இடத்துலையும் தான் ஆள் வச்சுருக்காரு. ஆமாம், அவர் வானலாவிய அதிகாரமெல்லாம் இப்போ இருக்கார். அவருக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமாம், அவருடைய அன்னைக்கு பதவியேற்க வரும்போது அந்த பழைய உற்சாகம் அவர்கிட்ட இல்லைல்ல. ஆமாம், ஜெயிச்சிட்டாரு, மைனாரிட்டி தான். நீங்கள் இந்த 2019 ஒரு உற்சாகம் இருந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த உற்சாகம் இப்போ அவர்கிட்ட இல்லையே நடந்து வரும்போது. அது 300க்கு மேலே உற்சாகம் பயங்கரமாக இருந்தார்ல அவர். அந்த உற்சாகம் அவர்கிட்ட இல்லையே. பேசும்போது கூட அந்த உற்சாகம் இல்லையே. அவர் அதனால தானே காங்கிரஸையும் மற்றவங்களையும் சாடுறாரு. என்னங்க நாங்கள் தானே ஜெயிச்சிருக்கோம், நீங்கள் ஏங்க கொண்டாடுறீங்கிறாருல. ஆமாம், இவங்களுக்கு என்ன பெரிய ஒரு பலன் சொன்னால், காங்கிரஸுக்கு என்ன பலன்னா, சரி ஒரு ஆளை ஒரு மைனாரிட்டியை நம்ம கொண்டு வந்துட்டோமேங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது பெரிய விஷயம்தான். ஆமாம், ஏன்னா மோடி பெரிய ஆபத்திலிருந்து வெளில வந்துட்டோம். திரு மோடி போன்ற ஒரு பெரிய பிம்பத்தை, அசைக்க முடியாதுன்னு தன்னை சொல்லிக்கிட்டு அவரே இருந்த ஒரு பிம்பத்தை உடைச்சிருக்குங்கிறது, அசைக்க முடியாதுன்னு தானே சொல்லிக்கிட்டார்ல அவர். பண்ண முடியாது. அவர் டேட்லாம் சில நேரம் கொடுப்பாரு. நீங்கள் மம்தா பானர்ஜி மேடம் இருக்கும் அங்கே வந்து சட்டசபை எலெக்ஷன் இருக்கும்போது டேட்டே கொடுத்தார்ல. அவரும் மிஸ்டர் அமித்ஷாவும் என்ன சொன்னார், இப்போ இந்த சட்டன் தேதிக்கு மேலே அங்கே சீஃப் மினிஸ்டரே இந்த மம்தா பானர்ஜி மேடம் சீஃப் மினிஸ்டராக இருக்க மாட்டாங்கன்னாரு. அவ்வளோலாம் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. அப்படின்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்லாம் எங்கே போச்சு இன்னைக்கு? ஆமாம், இன்னும் கொஞ்சம் உழைச்சிருந்தா நல்லா வந்திருக்கலாம். இவங்க இந்தியா கூட்டணி முதல்ல ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நாட்டில் வந்து நான் எந்த கட்சியும் கிடையாது. எதையாவது ஒரு கட்சி சரியில்லைன்னா நான் ஒரு கட்சி மாறணும்னு நினைக்கிறாள், அவ்வளோதான். காங்கிரஸும் கிடையாது, நான் பிஜேபியும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. எதையாவது ஒரு கட்சி சரியில்லைன்னா நான் ஒரு கட்சி மாறினா தான் ஆட்சி அமைப்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாள். நன்றி. இவ்வளவு நேரம் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி மூலம் மக்களுக்கு தந்ததற்காக எங்களது மனம் கனிந்த நன்றி தெரிவித்து. தமிழன் தொலைக்காட்சி கருத்துக்களை மட்டும் கேட்கல, உண்மை நிலவரத்தை தோண்டி எடுக்கிறீங்க. அதுலேயும் யாருக்கும் பயப்படவும் மாட்டிருக்கீங்க. யதார்த்தத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக நான் மனம் வந்து நன்றி கொள்கிறேன். நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.